நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஈரோடு ஏஎம் சீனிவாசன். ஏஎம்எஸ் பார்வைங்கிற சேனலை பார்த்துட்டு இருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய வீடியோவில் சந்திப்பது மிக மகிழ்ச்சி அடைகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாடிக்கையாளர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க RX 100க்கும் CD 100க்கும் உள்ள வித்தியாசத்தை போட சொன்னாங்க. எது பெஸ்ட்டுன்னு கேட்டிருந்தாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இதோட ஃபீச்சர்ஸ் என்னன்னு சொல்லிடுறேங்க. அந்த ஃபீச்சர்ஸை கேட்டுட்டு நீங்கள் எது பெஸ்ட்டுன்னு முடிவு பண்ணிக்கலாங்க. ஸோ உங்ககிட்டே விட்டுறேன், நீங்களும் அது எது பெஸ்ட்டுன்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாங்க. இது வந்து RX 100 வந்து பார்த்தீங்கன்னா 1994 மாடலுங்க. இது வந்து 2009 வாங்கின வண்டிங்க. நான் செகண்ட் ஹேண்டாக தான் வாங்கிச்சிங்க 2009. இது இப்போ இது வரைக்கும் எங்கிட்ட இருக்குது, என்னோட பேரில் தான் இருக்குது இந்த வண்டி. ஸோ இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு செயல் செய்கிறதுக்கு முன்னாடிங்க பொதுவாக சொல்லுவாங்க, ஒரு 10 ப்ளஸ் பாயிண்ட் எழுதி வச்சு பார்க்கலாங்க. 10 ப்ளஸ் பாயிண்ட்டு 10 மைனஸ் பாயிண்ட் எழுதிடலாம். ப்ளஸ் பாயிண்ட் அதிகமாக இருந்தால் அதை செலக்ட் பண்ணிக்கலாம், மைனஸ் பாயிண்ட் அதிகமாக அதை விட்டுறலாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்ம என்ன பண்ணால், ஒரு இதனால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்து வாங்குங்க, அதுதான் பெஸ்ட்டு. சும்மா நம்ம அவங்க ஓட்டுறாங்க இவங்க ஓட்டுறாங்கிறத வாங்க வேண்டாம். நமக்கு வந்து தேவை இருக்குது, கண்டிப்பாக இதை வாங்கணுங்கிறது தான் எழுதி பாருங்க. எதுக்கெல்லாம் நீங்கள் பயன்படுத்த போகிறீங்கன்னு எழுதி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடும். நான் வந்து டெய்லி இதுக்கு போவேன், வேலைக்கு போவேன், அங்கே போவேன், எதுக்கெல்லாம் செயல்பாடு நீங்கள் பயன்படுத்த போகிறீங்களோ அதை எழுதி பார்த்துட்டு இதுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி வாங்கினீங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. ஸோ இந்த வண்டியோட என்னென்ன கிடைக்கும் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், நீங்கள் அதை வச்சு முடிவு பண்ணிங்க. வாங்க வீடியோக்கள் போவோம். அதாவதுங்க RX 100 இது வந்து 1994 மாடலுங்க. இது வந்து ரைடிங் கம்ஃபோர்ட் வந்து பிரமாதமாக இருக்குங்க. ரைடிங் கம்ஃபோர்ட் மட்டும் சும்மா சொல்லக்கூடாதுங்க. ரைடிங் கம்ஃபோர்ட் இந்த வண்டியும் சரி இந்த வண்டியும் சரி ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. அதை ஒன்றுக்கு ஒன்று இழைச்சது இல்லைங்க. அதே மாதிரி சிங்கிள்ஸ் போகிறதுக்கும் சரிங்க, டபுள்ஸ் போகிறதுக்கும் சரிங்க. இந்த சீட்டும் ஃப்ளாட்டாக இருக்கும், இந்த சீட்டு ஃப்ளாட்டாக இருக்கும், நல்லா அருமையாக இருக்குங்க. சஸ்பென்ஸரும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. ரைடிங் கம்ஃபோர்ட் நல்லா இருக்குங்க, சஸ்பென்ஸும் அதிகமாக நல்லா இருக்குங்க. பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா, அதாவது எந்த வண்டியிலுமே க்ரீன் ஒரு மார்க் கொடுத்துருப்பாங்க. அந்த க்ரீன் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா சேஃப்டியாக போகிற ரைடிங். ஸோ அந்த ரைடுக்குள்ளே போகிறதுக்கு 2 வண்டிக்கு பிரேக் சூப்பராக இருக்குங்க. இது எஸ்டிமி லெவலில் போகும். கிட்டத்தட்ட இது ஸ்பீடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 தாண்டெல்லாம் வைக்குங்கிறாங்க. பட் நான்லாம் அவ்வளோ போனதில்லை. குறைஞ்சபட்சம் நான்லாம் 60 70 தான் போவேன். ஸோ இந்த வண்டி 100 தாண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஸ்பீடு போய் சாதிக்க வேண்டிய காரியங்கிறது எங்கிட்ட ஒன்றும் கிடையாதுனால நம்ம நார்மலாக போய்க்கிறதுங்க. இது அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு மேக்ஸிமம் 70 தான் போகுங்க. இந்த எக்ஸ்பெக்ட் ஒன்று பார்த்துங்க. மூணாவது மெக்கானிக்கு. இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் எந்த ஊரில் போனாலும் மெக்கானிக் கிடைப்பாங்க. ஏன்னா எதனால மெக்கானிக் கிடைக்கனால ஸ்பேர்ஸ் கிடைக்குது. ஸோ ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டி இருக்கிறதுனால மெக்கானிக் ஈஸியாக கிடைக்கிறாங்க, டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சுக்கலாங்க. வேற பெரும்பகுதியான வண்டிகள் வந்து அழிவு நிலைக்கு வர காரணம் ஸ்பேர்ஸ் கிடைக்கிறது இல்லை. ஸோ இந்த வண்டி ஸ்பேர்ஸ் கிடைக்காம மெக்கானிக் எடுக்க இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. தேடுனுங்க, ஸ்பேர்ஸ்லாம் தேடுனுங்க. வண்டி பிரித்து போட்டோம்னா ஸ்பேர்ஸ் கிடைக்காதுங்க, ஆனால் சரி. பட் இந்த வண்டியில் பொறுத்த வரைக்கும் நம்ம காசை கொடுத்தோம்னா ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க, அந்த கண்டிஷனில் இருக்குங்க. அதனால ஒன்றும் பயப்பட தேவையில்லைங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பேர்ஸோட குவாலிட்டி வந்து நல்ல தரமாக இருக்குங்க. இந்த வண்டிக்கு ஸ்பேர்ஸ் வாங்கினாலும் இந்த வண்டி ஸ்பேர்ஸ் வாங்கினாலும் குவாலிட்டி வந்து நல்லா தரமாக இருக்குங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் போகாதுங்க. RX 100 ஸ்பேர்ஸும் ஹீரோ ஹோண்டா CD 100 ஸ்பேர்ஸும் வந்து மிகவும் தரமாக இருக்குங்க. உங்களுக்கு மைலேஜ் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 35-40 அதிகபட்ச மைலேஜ் அவ்வளோதான் கிடைக்குங்க. பட் CD 100 இவர் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 50லேருந்து 80 வரைக்கும் நார்மலாகவே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த வண்டிக்கு. ஸோ மைலேஜ் இவர் அடிச்சுக்க முடியாதுங்க. ஸோ மைலேஜ் வந்து பெரிய அவசியம் இல்லை. நான் வந்துங்க என்னோட கிலோமீட்டர் கம்மியாக தான் போவேன். நான் போகிறதுக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கு ஒரு 5 கிலோமீட்ரு, நான் வரதுக்கு ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர்னா பட் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாங்க. இல்லைங்க நான் ஓட்டமே 100 கிலோமீட்டருக்கு மேலே போவாங்க, 200 கிலோமீட்டர் போவாங்கிறது இந்த வண்டி தான் தகுந்ததாக இருக்குங்க. சவுண்டு பார்த்தீங்கன்னா RX 100ல் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் வந்தாலுமே வந்துட்டு இருக்க நம்ம தான் வந்துருக்கான்ட்டு கன்ஃபார்மாக தெரியுங்க. ஏன்னா அந்த வண்டியோடைய பீட் அப்படி இருக்குங்க. CD 100 அதே மாதிரி தான். CD 100 பீட் அதே மாதிரி தான் இருக்கும். ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று சலிச்சது இல்லைங்க. இன்னொன்று இது 2 ஸ்ட்ரோக் வண்டி, புகையெல்லாம் வரும் உங்களுக்கு. இது 4 ஸ்ட்ரோக்கு புகையே தெரியாதுங்க. ரெண்டுக்கு வித்தியாசம் பார்த்துங்க. 2 ஸ்ட்ரோக் இது பிக்கப்பு ஜாஸ்தி இருக்கும், 4 ஸ்ட்ரோக்கு நல்லா நம்ம ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கும். பட் ஆனால் அதோடைய ஸ்பீடு வந்து ரேஞ்சுக்கு இதை கம்பேர் பண்ணும்போது இது கம்மி தாங்க. அப்புறம் டயரோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 2.5க்கு 18, பின்னாடி வந்து முன்னாடி 2.5க்கு 18, பின்னாடி 2.25க்கு 18. சேம் இதுவும் அதே மாதிரி 2.5க்கு 18, 2.25. இதுதான் வந்து
எந்த ஒரு பேக் பெயினும் வராமல் இருக்குங்க. இந்த வண்டியில் இந்த 2 வண்டியில் எனக்கு ஓட்டி பேக் பெயின் வந்திருக்கு யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு வண்டியில் நிறைய பொசிஷன் இப்படி விடுறாங்க, ஹேச்சல் மாதிரி விடுறாங்க, ஏறு சீட்டு மாதிரி வரும், படிக்கிற மாதிரி இருக்குது, லேடிஸ்லாம் உட்காந்து போக முடியலைங்கிறாங்க. நாம பிரேக் அடிச்சோம்னா இங்க இருக்கிறது பின்னாடி முன்னாடி வந்துடும், அந்த கண்டிஷன் இருக்குதுங்க. இந்த வண்டி பொறுத்து நம்ம கண்ட்ரோல்ல இருக்குங்க எல்லாமே. இப்போ வண்டியெல்லாம் எப்படி கண்ட்ரோல்ல சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இருக்குங்க. ஏன்னா ஆக்ஷன் ரேஷியோல பாத்தீங்கன்னா இந்த பழைய வண்டி ஆக்ஷன் ஆனதெல்லாம் ரொம்ப கம்மியா இருக்குங்க. அதாவது அபரிதமான ஸ்பீட்ல போய் ஆக்ஷன் ஆகுறத கணக்கிலே எடுத்துக்க முடியாதுங்க. நார்மலா போனவங்க ஆக்ஷன் ரேஷி இந்த வண்டியில எதுவும் அதிகமாக வந்தது இல்லைங்க. அதனால இது வரைக்கும் சக்சஸா போயிட்டு இருக்குதுங்க. இந்த வண்டி பொறுத்த வரைக்குமே நீங்க ஒரிஜினாலிட்டி மாறாம ஒரிஜினாலிட்டியே வச்சு ஓட்டுறதா பெஸ்ட்டுங்க. இந்த RX 100 சரி, இந்த டிஸ்க் போடுறாங்க, ரீபெயிண்ட் அடிக்கிறாங்க, எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ஆடியோ ஒர்க்கில் RC புக்கில் ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி இருந்தால் அது நமக்கு பயன்பெறும் வகையில் இருக்குங்க. இல்லாட்டி மற்றபடி பார்த்தீங்கன்னா வண்டி ஒன்ஸ் ஆக்சிடென்ட் ஆகும்போது இதெல்லாம் நமக்கு நெகட்டிவாக அமைஞ்சிருங்க. ஸோ அதனால கேஸ் கிளைம் பண்ணுறவங்க இதில் நம்ம சார்ஜ் பண்ணக்கூடிய சூழ்நிலை உருவாயிருங்க. இன்னொன்று, 1 மணி வரைக்கும் வண்டி ஓடும் போது வண்டி பேப்பர் ஒர்க் தெளிவாக வச்சு ஓட்டுறது நமக்கு நல்லது. இப்போ இன்றைய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா RX 100 ஒரு நார்மலான வண்டி ஒரு 1 லட்ச ரூபா வரைக்கும் கிடைக்குதுங்க. இப்போ நீங்க வண்டி ஆல்ட்ருனா 1 லட்ச ரூபா செலவாயிருது, 2 லட்ச ரூபா அடக்கமாயிருதுங்க. ஆனா அதே CD100 எடுத்தீங்கன்னா ஒரு 30 ரூபாய்க்கு நல்ல கண்டிஷன் கிடைக்குங்க. ஒரு 30 ரூபா 40 ரூபா செலவு பண்ணா வண்டி தரமான அளவு ஆயிருதுங்க. ஸோ ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா RX 100 ஒரு வண்டி வாங்குறது, CD100 2 வண்டி வாங்கிக்கலாங்க. செலவுகள் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்குங்க. பட் மதிப்பீட்டில் என்னமோ RX 100 ரொம்ப ஜாஸ்தியாகவும் CD100 கம்மியாக இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஒரே வேல்யூ கொடுக்கக்கூடிய வண்டி தாங்க. ஃபியூச்சர்ல விண்டேஜ் பைக்கு வேணும் நம்ம ஓட்டி இருக்குன்னு நினைச்சிருப்பாங்க, நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க. இந்த மாதிரி வண்டியெல்லாம் ஆசைப்பட்டிருப்போம். RX 100 ஆசைப்படாத நிறைய பேர் இருக்க முடியாது, CD100 ஆசைப்படாதவங்க நிறைய பேர் இருக்க முடியாது. இன்னுமே நம்ம ஊருகளெல்லாம் அந்த ஓடும்போது அந்த ஆசை இருக்கும். அடிச்சா வண்டி அருமையான வண்டி, சூப்பரா இருக்குன்னு சொல்லுவோம். பாத்தீங்கன்னா அவன் கேட்காதவங்க நாமளே சொல்லுவோம். ஸோ அந்த அளவுக்கு இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மேலும் மற்றபடி நன்றி, வணக்கம்.